இன்றைக்கி நாம் பெப்பர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 5-6 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த கடாயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலையும் அந்த மசாலா கூடவே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாம் செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த சிக்கனில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஆயாச்சு. ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம மிளகா சேர்த்துட்டோம்னா நெடி வராது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 30 செகண்ட் கலந்து விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். சிக்கனும் மசாலாவும் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால சிக்கனில் நல்லா மசாலாவை இறங்கியிருக்கும். நல்லா இப்போது வதக்கி விடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம், அதனால் பார்த்து மசாலாவுக்கு தேவையான உப்பை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா அடியில் கரண்டியை விட்டு சுரண்டி கலந்து விடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரைட் கலர் கிடைக்கும்.
பாருங்கள், நான் அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டோடனே ஒரு டார்க் கலர் வந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இதில் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் சாதத்துக்கு இல்லை மிக்சட் ரைஸு ரசம் சாதம் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கலாம். இனிமேல் இது பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணிக்கோங்க சிக்கன் வெந்துருச்சான்னு. பாருங்கள், ஈஸியாக கட் ஆகுது. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம மூடி போட வேண்டியில்லை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் நான் இப்போது நிறுத்திக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.